இவ இன்னும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கா? நாம அவள போய் கூட்டிட்டு வந்து தூங்க வைக்கலாம் வா. அவ வரமாட்டா. அவளுக்கு தூக்கம் வராம பண்ணதே நான் தான். எல்லார்கிட்டயும் கதை விட்டுட்டு இருக்கா. அவர் உன் ஃப்ரெண்ட் இல்ல, நீ அவள பயங்கரமா லவ் பண்றேன்னு நான் அவகிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். அப்ப அவ அத ஒத்துக்கிட்டாளா கண்மணி? அவ எப்படி ஒத்துப்பா? நான் சொன்னதுதான் இப்போ நினைச்சு பாத்துட்டு இருக்கா. எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணோட மனசு தூங்கலனா அதுக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியாதாங்க? ஏற்கனவே அவ பரமனை லவ் பண்ணிட்டு தான் இருக்கா. ஆனா ஒத்துக்க மாட்டேங்கிறா. சண்டைக்கோழி, என்னாச்சு உனக்கு? யோசிச்சுக்கிட்டே இருக்க? நடந்தது ஒரு பயங்கரமான விஷயம்தான். அத பத்தி பேசினா நீ நிம்மதியா தூங்க முடியாதுந்தா நான் எதுவுமே பேசிக்கல. எனக்கு தூக்கம் வரல பரமா. நீ போ, நான் அப்புறம் வரேன். நீ வரலனா எனக்கு தூக்கம் வராது. எனக்கும் உன் தூக்கத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஆமா, நீ வந்துட்டியா இல்லையான்னு நான் எழுந்து எழுந்து பாத்துக்கிட்டே இருப்பேன். அப்புறம் எப்படி நான் தூங்க முடியும்? என் மேல உனக்கு அவ்வளவு அக்கறையா? என்ன காப்பாத்துறதுக்காக நீ அவ்வளோ எதிர்ப்பை மீறி உள்ள போனல, ஏன் அப்படி பண்ண? க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி நான் சும்மா இருக்க முடியும்? அங்க பாருங்க சார், என் காதல் தனியா நின்னுட்டு ஏதோ யோசிச்சுட்டு இருக்கு. எல்லாம் உங்களை பத்தியா தான் இருக்கும். எப்படி உங்ககிட்ட காதல சொல்லான்னு யோசிச்சுட்டு இருப்பா. நான்லாம் கண்மணி கிட்ட லவ் சொல்றதுக்கு 1000 ரிஹர்சல் பார்த்தேன். லவ் சொல்றதுக்கு எதுக்கு சார் அவ்வளோ ரிஹர்சல்? டக்குன்னு வாய் திறந்து ஐ லவ் யூன்னு சொல்ல முடியாதா? அது அவ்வளோ ஈஸியா சொல்ல முடியாது. காதலோட வெயிட் ஏறுறதே இந்த வெயிட்டிங்ல தான். எனக்கு இந்த வெயிட்டிங் இன்னும் எத்தனை நாளைக்குன்னு தெரியல. இது பரமனும் நீங்களும் ஜெயிச்ச மோதிரம் தானே? இது எப்படி உங்க கைக்கு வந்துச்சு? இத இளமதி கிட்ட சேர்க்கறதுக்காக, அவளுக்காக தானே ஆசையா அந்த வளையத்தை வீசி இந்த மோதிரத்தை ஜெயிச்சான். அதனால இது அவங்களுக்கு தான் சொந்தம். இது உனக்காக தான் அவர் ஜெயிச்சாரு. அதனால இது உனக்கு தான் சொந்தம். உன் விரல தான் இது இருக்கணும். மனசுக்குள்ள இவ்ளோ காதல வச்சுக்கிட்டு அதை ஒத்துக்கிறதுக்கு உனக்கு கஷ்டமா இருக்கா? இத எனக்காக தானே நீ ஜெயிச்ச. தாலிங்கிறது கல்யாணத்துக்கு அடையாளம். இந்த மோதிரம் நம்ம காதலுக்கு அடையாளம். என் கழுத்துல நீ கட்ட போற தாலி ஏறதுக்கு முன்னாடி இந்த மோதிரம் என் கையில ஏறணும். அதானே உன் ஆசை?